முதல்வர் விஜய் காவல்துறைக்கும் தலைமை வகிக்கிறார். அவர் முதல்வராக பதவியேற்றதிலிருந்து நடக்கும் சம்பவங்கள் தலைவலியாக அமைந்துள்ளன. அவை என்ன, அதை தடுக்க முதல்வர் என்ன செய்ய வேண்டும் என்பதை விரிவாக பார்க்கலாம். விஜய் தலைமையிலான அரசு ஆட்சி பொறுப்பேற்றிருக்கும் இந்த சூழல்ல தமிழகத்தில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்முறை சம்பவங்கள் அடுத்தடுத்து அரங்கேறி வருகிறது. இதனால் பொதுமக்களை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. சட்ட ஒழுங்கு பிரிவுக்கு நேர்மையான அதிகாரிகளை நியமிக்காததே இதற்கான காரணம் என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். கடந்த திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டதாகவும் தேர்தல் பிரச்சாரத்தில் எடப்பாடியும் விஜயும் சரமாரியாக குற்றம் சாட்டி வந்தனர். தேர்தல் முடிவில் திமுக ஆட்சி ஓரங்கட்டப்பட்டு விஜய் தலைமையிலான அரசு ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிறது. ஆனால் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பது போல இப்போதும் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து வருகின்றன. இது குறித்து முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் புதிய அரசு தங்களுக்கு வேண்டப்பட்ட IAS IPS அதிகாரிகளை அந்தந்த துறைகளில் நியமிப்பது வழக்கமான நடைமுறை. அந்த வகையில் உளவுத்துறையில் இதுவரை திமுக அதிமுகவுக்கு விசுவாசமாக இருந்து வந்த IG DIG SPக்கள் மாற்றப்பட்டு புதிய அதிகாரிகள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். மற்றபடி காவல்துறையில் முக்கிய பதவிகளாக கருதப்படும் சட்ட ஒழுங்கு DGP ADGP சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் உள்ளிட்ட பதவிகளில் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டவர்களே இன்னமும் தொடர்கிறார்கள். சட்ட ஒழுங்கை சிறப்பாக கையாளும் திறமையான அதிகாரிகள் புதிதாக நியமிக்கப்படாததே தற்போதைய தாவேக ஆட்சியில் தொடர் குற்றச்சம்பவங்கள் அரங்கேறி வருவதற்கு முக்கிய காரணம். அதாவது கடந்த திமுக ஆட்சியின் போது அதிகாரமிக்க பதவிகளில் இருந்தவர்களே இன்னமும் தொடர்கிறார்கள். உளவுத்துறைக்கு மட்டும் புதிதாக அதிகாரிகளை நியமித்து விட்டதால் சட்ட ஒழுங்கு சரியாகிவிடும் என கருதுவது மாபெரும் தவறு. சட்ட ஒழுங்கு பிரிவுக்கும் கூட சரியான அதிகாரிகளை நியமித்தால் மட்டுமே தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். ரவுடிகள், சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோர் முழுமையாக கண்காணிக்கப்பட வேண்டும். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளில் புதிய அரசு கவனம் செலுத்துவது நல்ல நடவடிக்கை தான். ஆனால் குற்றங்களை தடுக்க இது மட்டுமே போதாது என்றனர். இது குறித்து உளவுத்துறை போலீஸ் வட்டாரத்தில் கேட்டபோது குற்றச்சம்பவங்கள் நடைபெறுவதற்கு முன்பே அதை கண்டுபிடித்து நாங்கள் முன்கூட்டியே அலர்ட் கொடுத்தாலும் அதை செயல்படுத்துவது என்பது லோக்கல் சட்ட ஒழுங்கு போலீஸ் தான். இந்த நிலையில் புதிய ஆட்சியில் நாம் எப்படி பவர்ஃபுல் பதவிகளை பெறுவது என்பதிலேயே சில அதிகாரிகள் கவனம் செலுத்தி வர்றாங்க. மற்றொரு பிரிவினரோ எப்படியும் நம்மை இடமாற்றம் செய்து விடுவார்கள் என்ற விரக்தி மனநிலையில் இருக்கிறார்கள். போலீஸ் கமிஷனர், மண்டல IG, மாவட்ட SP பதவிகளை திறமையானவர்களின் கையில் ஒப்படைத்தால் மட்டுமே சட்ட ஒழுங்கை கட்டுப்படுத்த முடியும். ஆனால் கடந்த ஆட்சிகளில் சிபாரிசின் பேரில் முக்கிய பதவிகளை பெற்ற சிலர் இப்போதும் உயர் பதவிகளை பிடிக்க புதிய ரூட்டை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சி அமைந்த பிறகு IAS அதிகாரிகள் தான் அதிக எண்ணிக்கையில் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. சில IPS அதிகாரிகள் மட்டுமே இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். முக்கியமான சட்ட ஒழுங்கு பதவிகளுக்கு யாரை நியமிக்கலாம் என்ற ஆலோசனை மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது. அதிகாரிகள் இடமாறுதலுக்கு பிறகு சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியாகிவிடும். தற்போது நடந்திருக்கும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்முறை சம்பவங்களின் பின்னணிகளை ஆய்வு செய்து வருகிறோம். விரைவில் அவையெல்லாம் நடக்காமல் தடுக்கப்படும் என்றார். இந்த விவகாரம் குறித்து ஓய்வு பெற்ற காவல்துறை உயரதிகாரியிடம் கேட்டதற்கு ஓரிரு குற்றச்சம்பவங்கள் நடந்தாலும் அவற்றை எதிர்க்கட்சிகள் விமர்சிப்பது வழக்கமானதுதான். புதிய ஆட்சி அமைந்து சில நாட்களே ஆகின்றன. அமைச்சரவை கூட இன்னும் முழுமையாக நிரப்பப்படாத சூழல் நிலவி வருகிறது. எனவே ஆளுங்கட்சிக்கு உரிய கால அவகாசத்தை முதல்ல கொடுக்க வேண்டும். குறிப்பாக காவல்துறையில் புதிய அதிகாரிகளை நியமித்து மாநிலத்தின் சட்ட ஒழுங்கை முழுமையாக கட்டுக்குள்ள கொண்டு வர சில காலம் ஆகும். அதன் பின்பும் இதே நிலை தொடர்ந்தால் அப்போது விமர்சிக்கலாம். சென்னை படப்பை பகுதியில் சீனிவாசன், பரத்குமார் இருவரும் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் முன்விரோதம் இருக்குது. அம்பத்தூர் பகுதியில் மூதாட்டி பொன்னம்மாளை கொலை செய்து கொள்ளையடித்து வளர்க்கும் தனிநபர் பிரச்சனை என்பது தெரிய வந்திருக்கு. புதுக்கோட்டையில் மாற்றுத்திறனாளி பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திலும் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கோவையில் நடந்த சிறுவன் கொலை வழக்குக்கு கூட சிறுவர்களிடையே நடந்த சண்டையே பின்னணி காரணம்.
கோவை மாவட்டம் சூலூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு 10 வயது சிறுமி நடப்பு கல்வியாண்டில் 5ஆம் வகுப்புக்கு செல்ல இருந்தார். இந்நிலையில் மே 20ஆம் தேதி மாலை சிறுமி தனது வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்ததாக தெரிகிறது. பின்னர் திடீரென காணாமல் போன அச்சிறுமி வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இதனால் சந்தேகமடைந்த சிறுமியின் பெற்றோர் சிறுமியை அக்கம் பக்கத்தில் தேடியிருக்காங்க. சிறுமி கிடைக்காத நிலையில சூலூர் காவல் நிலையத்தில் புகாரும் அளிச்சிருக்காங்க. இந்நிலையில் கண்ணம்பாளையம் பகுதியில் உள்ள குளக்கரையில் ஒரு சிறுமியின் சடலம் கிடப்பதாக சூலூர் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்திருக்கு. அதன் பேரில் காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு சென்று சடலத்தை மீட்டு விசாரித்தனர். அதில் தேடப்பட்டு வந்த சிறுமி சடலமாக கிடப்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து சிறுமியின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவை இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன்குமார் ரெட்டி உள்ளிட்டோர் விசாரணையை நடத்தியிருக்காங்க. அடையாளம் தெரியாத நபர்கள் சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி கொலை செய்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இது குறித்து உடற்கூராய்வு முடிவிலேயே உறுதி செய்யப்படும் என போலீசார் தெரிவித்திருக்காங்க. சிறுமி கொலை தொடர்பாக அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போலீசார் சந்தேகத்திற்குரிய 2 பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே சிறுமி கொலைக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி சிறுமியின் உறவினர்கள் சூலூர் காவல் நிலையம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி போராட்டத்தை கைவிட செய்தனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இவை எல்லாவற்றிற்கும் சட்ட ஒழுங்கு சரியில்லை என சொல்வதற்கும் சம்பந்தமில்லை என்கின்றனர். ஜெயலலிதாவை இன்னும் மக்கள் விரும்புவது சட்ட ஒழுங்கு பிரச்சனையில சமரசம் செய்யாமல் வெட்டு ஒன்று துட்டு ஒன்று என்று நடவடிக்கை எடுப்பார். அதே போல முதல்வர் விஜயும் நடந்தால்தான் முடியும். இல்லை என்றால் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினுக்கு என்ன நேர்ந்ததோ அதே கதிதான் விஜய்க்கும் எதிர்காலத்தில் சந்திக்க வேண்டியிருக்கும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.